தெலுங்குல நடிக்க தடை, பிரகாஷ் ராஜ் கடும் எதிர்ப்பு. தெலுங்குல நடிக்க தனக்கு தடை விதிக்க போறதா நடிகர் அனுப்பியிருக்கும் கடிதத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பிரகாஷ் ராஜ். வில்லன் ஹீரோ இயக்குனர் தயாரிப்பாளர்னு பன்முக கலைஞனா திகழ்பவர் நடிகர் பிரகாஷ் ராஜ். தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு பல மொழிகள்ல நடிச்சிட்டு வரும் இவர் மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள். குறிப்பா தெலுங்குல மகேஷ் பாபு நடிக்கும் ஆக்கடு படத்துக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டாரு. முதல் நாள் படப்பிடிப்புல அந்த படத்தோட இணை இயக்குனர் சூர்யாவுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு. இதையடுத்து பிரகாஷ் ராஜ் படத்துல இருந்து நீக்கப்பட்டாரு. அவருக்கு பதில் சோனு சூட் இப்போ நடிக்கிறாரு. பிரகாஷ் ராஜ் தகாத வார்த்தைகள்ல தன்னை திட்டுனதா சூர்யா தெலுங்கு டைரக்டர் சங்கத்துல புகார் செஞ்சாரு. இதையடுத்து இயக்குனர் சங்கம் பிரகாஷ் ராஜ் சினிமாவில் நடிக்க 1 வருடம் தடை விதிக்கிறதுன்னு முடிவு செஞ்சது. நடிகர் சங்கத்துக்கும் இது பத்தி கடிதம் எழுதி இருக்காங்க. நடிகர் சங்கத்தினர் பிரகாஷ் ராஜ் கிட்ட நாளை மறுநாள் விசாரிக்க இருக்காங்க. இதுக்காக நேர்ல ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது பத்தி பிரகாஷ் ராஜ் ஹைதராபாத்ல நேத்து நிருபர்களுக்கு பேட்டி அளிச்சாரு. அவர் சொல்லும் பொழுது, ஆக்கடு படப்பிடிப்புல இணை இயக்குனரை நான் தகாத வார்த்தைகளால திட்டல. எனக்கு எதிராக பொய் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. படத்தோட இயக்குனர் சீனு வைட்லாவோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டது உண்மைதான். ஒரு நாள் படப்பிடிப்புக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு பதில் வேற நடிகரை ஒப்பந்தம் செஞ்சாங்க. நடிகரை மாற்றுவது இயக்குனரோட உரிமை, அதுல நான் தலையிடல. இப்போ குறிப்பிட்ட ஒருவர் தூண்டுதல்ல இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கு. நான் 20 ஆண்டுகள் சினிமாவில் இருக்கேன். நடிக்கிறதுக்கு ஓராண்டு எனக்கு தடை விதிக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு பிரகாஷ் ராஜ்.